இதே போல் சென்னை தியாகராய நகரில் டிஐபி என்று ஒரு பார் இருக்கிறது. பசுலா ரோடு என்று நினைவு. டிஐபி பார். டிஐபிக்கு முழு வடிவம் ட்ரிங்க் இன் பீஸ். அந்த பாரை நடத்துவது மரியாதைக்குரிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா. அந்த பாருக்கு கையில் காசு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு குடிக்கலான்னு போனால் உள்ள விட மாட்டாங்க. பார் பேர் என்ன? ட்ரிங்க் இன் பீஸ். கண்டவங்களாம் உள்ள விட்டா. ஸோ பரிந்துரையோடு தான் நீங்கள் உள்ளே நுழைய முடியும். ஏற்கனவே அந்த பாருக்கு சென்ற அந்த பார் உரிமையாளர்களுக்கு, அங்கே இருப்பவர்களுக்கு அறிமுகமான நபர் இவர் எளியோ நம்ம தம்பி ஜெயபிரகாஷ், நம்ம தம்பி ரெட் புல் எல்லாம் குடிச்சிட்டு தலையில பூந்தொட்டியை தூக்கி போட்டு அடிக்க மாட்டாரு, குஷ்டு பீர் பாட்டில் உடைக்க மாட்டாரு, கம்முன்னு இருப்பார் என்று கூட ஒரு நபர் பரிந்துரை செய்தால்தான் உங்களை உள்ளேயே அனுமதிப்பார்கள். இந்த பாருக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து விடியற்காலை 4 மணி வரை இந்த பார் செயல்படுகிறது என்று தகவல்கள் கூறுகின்றன. நான் இந்த பணக்கார பாருக்கெல்லாம் போகக்கூடிய எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தட்ட கேட்டேன், அண்ணா சொல்லிட்டு அந்த பாரை பற்றி 2 3 வாட்டி போனேன், உள்ளே உள்ளனா என்று அவர் ஆதங்கத்தை தெரிவித்தார். ரொம்ப பண்ணுவானுங்கண்ணா. அப்புறம் விசாரித்தால் இந்த திமுகவில் பெரிய தலைகள் இருக்கிறது அல்லவா, வாலாடி கார்த்தி, இவர்கள் எல்லாம் சந்தித்து மற்ற பாருக்கெல்லாம் போனால் அடிச்சுட்டு பாட்டில் எடுத்து கை ஊற்றிக்கிறாங்க. என்ன, இந்த பாரில் தான் இந்த திமுக பெரிய தலைகள் அண்ணா நகர் கார்த்தி, வாலாடி கார்த்தி, கலைஞர் டிவி கார்த்தி, இவர்களை போன்றவர்கள் சமீப காலமாக சந்திக்கும் இடமாக இந்த பார் இருக்கிறது. குறிப்பாக இந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸில் இந்த பஞ்சாயத்து நடந்த பிறகு மற்ற பார்கள்லாம் சிக்கலாகி விட்டது என்று தெரிந்து இதில் ரெகுலராக மற்றவங்க தான் உள்ள விட மாட்டாங்க.